மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையிலான இரண்டாவது இருபது போட்டி பல்லைக்கிழமை மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. ஏற்கனவே நடந்த போட்டியை பொறுத்தவரையில் 1-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இலங்கை அணி துடுப்படுத்தாட வந்த பெத்தம் நிஷாங்க 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 32 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் வந்த வேகத்தில் 10 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக குசல் மெண்டிஸ் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து குசல் ஜானித் பெரேரா 34 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் அடங்கலாக இன்றைய தினத்தில் 53 ஓட்டங்களை அரைச்சதத்தை கடந்திருந்தார். ஆகவே இரண்டாவது விக்கெட்டுக்காக பெத்திம் சாங்கோடு 36 பந்துகள் எதிர்கொண்டு 54 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக கமிந்து மெண்டிஸ் 23 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டம் 4 அடங்கலாக 26 ஓட்டங்களை பெற்றதோடு குசல் மெண்டிஸோடு 34 பந்துகள் 50 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக மூன்றாவது விக்கெட்டுக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே அசலாங்க 14 ஓட்டங்கள், தசுன் சாணக்க 0, வனிந்து அசரங்க மீண்டும் 0. ஆகவே ரமேஷ் மெண்டிஸ் 12 ஓட்டங்கள், மகேஷ் தீக்ஷனை 2 ஓட்டங்கள், மாத்திச பத்திரன் ஆட்டம் இழக்காது 1 ஓட்டத்தையும் பெற்றதோடு இறுதியாக 29 பந்துகளில் 31 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று 7 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தார்கள் இலங்கை அணியினர். அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது இலங்கை அணியால். 180 ஓட்டங்களுக்கு அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருந்தார்கள். அதாவது போட்டியின் 15 ஓவர்களில் 131 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 3 விக்கெட்டுகளை மாத்திரம். அதன் பின்னதாக விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தார்கள், ஓட்டங்களை பெற தவறியிருந்தார்கள். இந்திய பந்துவீச்சு வீச்சாளர் ரவி பிஷ்னோய் 4 ஓவர்களில் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷீப் சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். இதன் காரணமாக இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 162 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்திய அணி துடுப்படுத்தாட வந்து 3 பந்துகளில் 6 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி இடைநிறுத்தப்பட்டது. மழை நின்றதன் பின்னதாக மீண்டும் போட்டி ஆரம்பமாகும் போது 8 ஓவர்களில் 78 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் டக் பிளஸ் லூயிஸ் முறைப்படி இந்த போட்டி மீண்டும் ஆரம்பமாகின்றதாகவே வந்த வேகத்தில் சஞ்சு சாம்சன் 0 ஆட்டம் இழக்க ஜசாவி ஜெஸ்வால் மீண்டும் ஒரு அதிரடியான துட்டுப்பாடத்தை வழங்கியிருந்தார். 15 பந்துகள் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 30 ஓட்டங்களையும், சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டம், பொறுப்பான துடுப்பாட்டத்தின் மூலம் 12 பந்துகளில் 4 ஓட்டம் 4, 6 ஓட்டம் 1 அடங்கலாக 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு இரண்டாவது விக்கெட்டுக்காக ஜசாவி ஜெஸ்வாலோடு 19 பந்துகளில் 39 ஓட்டங்களை அதிரடியாக பெற்று பக்கப்பலமாக அமைந்திருந்த இந்திய அணிக்கு வெற்றியை பெறுவதற்கு. அதன் பின்னதாக ஹர்திக் பாண்டியா சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை அதிரடியாக வழங்கியிருந்தார். 9 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 1 அடங்கலாக ஆட்டம் இழக்காது 22 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் ரிஷாட் பண்ட் ஆட்டம் இழக்காது 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே 6.3 பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 81 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்திய அணி 12.46 என்ற ஓட்ட சராசரியோடு ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இந்த இலக்கினை அடைந்திருந்தார்கள் 9 பந்துகள் மீதம் இருக்கின்ற வேளையில். ஆகவே இந்த போட்டித் தொடரில் இந்த வெற்றி மூலம் 2-0 என்ற அடிப்படையில் 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிருக்கிறது. இது இந்திய அணிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக மாறியிருக்கிறது. உலகக்கிண்ணம் முடிந்த கையோடு சிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சுப்மன் கிம் தலைவனான இந்திய அணி அந்த தொடரை 4-1 என்ற அடிப்படையில் பெற்றிருந்தார்கள் 20 போட்டிகளிலே. அதன் பின்னதாக இலங்கைக்கு வருகை தந்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிருப்பது சந்தோஷமான விடயமாகவும் ரசிகர்களுக்கு மாறியிருக்கிறது. ஆகவே மகேஷ் தீக்ஷன மற்றும் வனிந்து அசரங்க, மகேஷ் மதிச பத்திரன தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ரவி பிஷ்னோய் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.